புதுச்சேரி திருநள்ளாற்றில் அரசு மருத்துவக் கல்லூரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுவை சட்டப்பேரவையில் பூஜ்ய நேரத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேசுகையில், தாய்மொழியான தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக புதுவை காரைக்காலில் செயல்படும் வணிக நிறுவனங்களில் உள்ள பெயர் பலகைகள் மற்றும் விளம்பர பலகைகளில் தமிழ் எழுத்துக்களின் வாசகங்கள் முதல் வரிசையில் இடம்பெற செய்ய வேண்டும். அதற்கடுத்துதான் பிற மொழி வாசகங்கள் இடம்பெற செய்ய வேண்டும். பல மாநிலங்களில் அவர்கள் சார்ந்த தாய்மொழி எழுத்துக்களில் தான் வணிக நிறுவனங்களிலும் பொது இடங்களிலும் வாசகங்கள் இடம்பெற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பெயர் பலகையில் தமிழ் இருக்க வேண்டும் என்ற விதியை பெரும்பாலான கடைகள் பின்பற்றுவதில்லை. இந்த விதியை பின்பற்றாத கடையின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக்க வேண்டும். தமிழுக்கான முக்கியத்துவம் குறைந்து வருகிறது என்றார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுவையில் உள்ள வணிக நிறுவனங்கள் தங்களது பெயர் பலகையில் தமிழ் எழுத்து இருப்பது கட்டாயம். வணிகர்கள், வியாபாரிகள் தங்களது கடை பெயர் பலகையில் தமிழ் எழுத்து எழுத வேண்டும். அது நமது உணர்வு. இதேபோல் அரசு விழா அழைப்பிதழ்களையும் தமிழில்தான் அச்சடிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி காரைக்காலில் வணிக நிறுவனங்கள் தமிழ் பெயர் பலகை வைக்க வேண்டும். அது நம் உணர்வு என்று முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தினர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தில் அரசின் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக 266 செவிலியர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 300 ஊழியர்கள் நியமிக்க அரசு திட்டம் அரசிடம் உள்ளது. அதே நேரத்தில் அவுட் சோர்சிங் கொடுக்கலாமா என அரசு யோசித்து வருவதாகவும், காரைக்கால் திருநள்ளாற்றில் அரசு மருத்துவக் கல்லூரி துவங்க மத்திய அரசின் அனுமதியை கேட்டுள்ளோம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு அட்டை பதிவு முகாமை பாஜக பிரமுகர் செந்தில் குமரன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஆரோக்கிய யோஜனா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு அட்டை பதிவு முகாம் முதியால்பேட்டை தொகுதி பாஜக பிரமுகர் செந்தில் குமரன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு அட்டையை பதிவு செய்தனர். காலை 8 மணிக்கு துவங்கியது இம்முகாம் இன்று முழுவதும் நடைபெறுகிறது. இதில் பாஜக பிரமுகர் செந்தில் குமரன் கலந்து கொண்ட முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கினர். இதில் திரளான முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக பிரமுகர்கள் மற்றும் செந்தில் குமரன் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும். இருசக்கர வாகனங்களை வாடகை விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்ற முற்றுகையில் பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வலியுறுத்தியும் ஆட்டோ ஆன்லைன் செயலியை அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும். அரசு அனுமதி பெறாமல் இயங்கும் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி CITU ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஒரு நாள் ஆட்டோ வேலை நிறுத்தம் போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காமராஜர் சிலை அருகே சட்டமன்றம் நோக்கி ஆட்டோ பேரணி தொடங்கியது. 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்றத்தை முற்றுகையிட நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக வந்த பொழுது சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரியாங்குப்பம் BBC நகர் பகுதியில் மின்கசிவு காரணமாக குடிசை வீடு தீப்பற்றி எரிந்ததால் தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். அரியாங்குப்பம் BBC நகர் 3வது குறுக்கு வீதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் பிளம்பர் தொழில் செய்து வருகிறார். அவரது மனைவி கமலி, இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் ராஜேஷின் தயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை கவனித்துக் கொள்ள கமலி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். நேற்று மாலை ராஜேஷும் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் வீட்டில் குழந்தைகள் 2 பேர் மட்டும் தனியாக இருந்தனர். அப்போது வீட்டின் ஒரு பகுதியில் திடீரென தீ பிடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துள்ளனர். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைக்க முயன்றனர். காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயை அணைக்க முடியவில்லை. இதுகுறித்து புதுச்சேரி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த அவர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் வீட்டில் இருந்த கட்டில், பீரோ உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகின.
மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்கள். VKTT டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு இளங்கோ லட்சுமி பவுண்டேஷன் மற்றும் VKTT தலைமை பயிற்சியாளர் நிதி உதவியை வழங்கினர். ELF விளையாட்டு மைதானத்தில் 2024ஆம் ஆண்டில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை VKTT டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையம் பாராட்டியது. இதோடு அனைத்து மாணவர்களுக்கும் MINISO மற்றும் வேவ் லைஃப் நிதி உதவியுடன் 2025ஆம் ஆண்டிற்கான 2 டி-ஷர்ட்டுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் VKTT தலைமை பயிற்சியாளர் விஜயகிருஷ்ணன் VKTT-யின் அனைத்து போட்டிகளில் 2025ஆம் ஆண்டில் சிறப்பாக செயல்பட போகும் மாணவருக்கு ரூபாய் 20,000 ரொக்க பரிசை அறிவித்தார். புதுச்சேரி டேபிள் டென்னிஸில் வரலாற்றில் ஒரு பயிற்சியாளர் தனது அகாடமியில் இருந்த மாநில அளவிலான சிறந்த வீரருக்கு ரொக்க பரிசை அறிவிப்பது இதுவே முதல் முறை. இதன் மூலம் இளம் திறமைகள் மிகவும் ஊக்குவிக்கப்படுகின்றன. மேலும் இது பெற்றோர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனுடன் ELF குழும உரிமையாளர் இளங்கோ 2024ஆம் ஆண்டின் சிறந்த வீரரை ஊக்குவிக்க VKTT ரூபாய் 15,000 மதிப்புள்ள டேபிள் டென்னிஸ் கிட்டை வழங்கினார். இந்த விழாவில் ELF குழு உரிமையாளர் இளங்கோ, மேலாளர் அருள்முருகன், மினிசோ, MG சாலை மற்றும் நேரு திரு உரிமையாளர் டாக்டர் விக்னேஷ் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர், வீரர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்ட இதை ஒரு பெரிய வெற்றியாக மாற்றினர். VKTT தலைமை பயிற்சியாளர் விஜயகிருஷ்ணன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு பட்டிமன்றம் நடைபெற்றது. புதுவை மாநில கலை இலக்கிய பெருமன்றம் ஒருங்கிணைக்கும் மகளிர் எழுச்சி விழா மற்றும் எழுத்தாளர் ராஜா கிருஷ்ணனின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு வெள்ளாளர் வீதியில் உள்ள மக்கள் தலைவர் சுப்பையா சரஸ்வதி நினைவு இல்லத்தில் இந்த 100ஆண்டு பெண்களின் சாதனை நூற்றாண்டே சவாலான நூற்றாண்டு என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. விழாவில் வரவேற்புரையை புனிதவதி ஆற்ற அமலோபவர் மேரி தலைமை தாங்கினார். பட்டிமன்றத்திற்கு தமிழ் விரிவுரையாளர் முனைவர் பூங்கொழலி பெருமாள் தலைமை தாங்கினார். சாதனை நூற்றாண்டு என்ற தலைப்பில் கோவிந்தம்மாள் ரேவதி உரையாற்றினார். சவாலான நூற்றாண்டே என்ற தலைப்பில் கலைவாணி பாண்டியன், சுபாஷினி ஆகியோர் உரையாற்றினர். தொடர்ந்து கவியரங்கம் நடைபெற்றது. ஆசிரியர் ஜெயஸ்ரீ நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். கோரிமேடு சோனியா காந்தி நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் பகுதியில் குடும்ப கட்டுப்பாடு அவசியம் குறித்து விழிப்புணர்வு வீதி நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக சோனியா காந்தி நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் பகுதிகளில் குடும்ப கட்டுப்பாடு அவசியம் குறித்து விழிப்புணர்வு வீதி நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர் தனலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா அவர்கள் தலைமை தாங்கினார். புதுவை சக்தி விக்னேஷ் நாடகமன்ற கலைக்குழுவினர்கள் ஆண்கள் குடும்ப கட்டுப்பாடு குறித்து தங்களின் நாடகம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். நிகழ்ச்சியில் புதுவை சக்தி விக்னேஷ் நாடகமன்ற கலைக்குழுவினர்கள் கலைமாமணி ராஜா, வீரம்மாள், சுரேஷ், மூர்த்தி, கல்பனா, தனலட்சுமி ஆகியோர் பங்கு பெற்றனர். குடும்ப கட்டுப்பாடு குறித்த துண்டு பிரசுரங்களை கிராமப்புற செவிலியர் சுதா பொதுமக்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் சுகாதார உதவியாளர் ஜெகநாதன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர்கள் வெற்றிச்செல்வி, விருதாம்பாள் மற்றும் சுப்பையா நகர் நாகராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். நிலுவையில் உள்ள சம்பள தொகை மற்றும் எங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி அசோக் மேக்னெட்டிக் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 20 ஆண்டு காலமாக CKPL ஸ்டீல் தொழிற்சாலை மற்றும் அசோக் மேக்னெட்டிக் தொழிற்சாலைகள் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நிர்வாகத்திற்கும் தனியார் வங்கிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் தொழிலாளர்கள் சம்பளமின்றி பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடர் போராட்டங்கள் எங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. பிறகு நிர்வாகம் எங்களுடன் பேசி அதிவிரைவில் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதாகவும் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் பணிக்கு சென்றனர். ஆனால் மீண்டும் தொழிற்சாலை நிறுவனத்திற்கும் மற்றும் தனியார் வங்கிக்கும் ஏற்பட்ட மோதலால் தொழிற்சாலை நிர்வாகம் எங்களிடம் கூறியது போல்
எங்களது குறைகளை தீர்க்கவில்லை. ஆகையால் மீண்டும் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர் போராட்டத்தில் இறங்கி தொழிற்சாலையின் வாயில் கதவை பூட்டான் பூட்டி வைத்தார். தொழிற்சாலை நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்காமல் போராட்டம் செய்து வந்தோம். இந்த நிலையில் ஊழியர்களுக்கு எதிராக வங்கி மூலமாக தொழிற்சாலை மீது தொழிலாளர்களின் போராட்டத்தையும் மீறி உள்ள நுழைய முயற்சித்த தனியார் வங்கி நிர்வாகிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சாலை வாயில் அமர்ந்து கைப்பலகை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டோம். இந்த நிலையில் அத்துமீறி வந்த வங்கி நிர்வாகிகளை தொழிற்சாலைக்குள் அனுமதிக்காமல் தொழிலாளர்களுக்கு நீண்ட நாளாக கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையினை செலுத்திவிட்டு தொழிற்சாலைக்குள் செல்லுமாறு தெரிவித்தோம். மேலும் அவர்கள் தொழிற்சாலைக்குள் போராட்டத்தையும் மீறி நுழைய முயற்சித்தனர். இதற்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அங்கிருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட உள்ளதால் நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு பெற்று இங்கு வருமாறு வங்கி நிர்வாகிகளுக்கு மற்றும் அவருடன் வந்த நபர்களுக்கும் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். ஆனால் தொழிலாளர்களான எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எங்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பள தொகையும் மற்றும் எங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று தொழிற்சாலை நிர்வாகத்தையும் தனியார் வங்கி நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்வதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். ரயில்வே காலி பணியிடங்களில் பிராந்திய மக்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று மக்களவையில் புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் கோரிக்கை விடுத்தார். மக்களவையில் ரயில்வே பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற வைத்திலிங்கம் எம்பி பேசும் பொழுது ஏழை மக்களுக்கு உதவியாக ரயில்வே துறை இல்லை, புதுச்சேரிக்கு என்று தனியாக வந்தே பாரத் ரயில் இல்லை. எனவே புதுச்சேரியிலிருந்து மைசூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும். பேரளம் காரைக்கால் ரயில்வே பாதை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். புதுச்சேரியிலிருந்து திருச்சிக்கு மெமு ரயில் இயக்க வேண்டும். புதுச்சேரியிலிருந்து திருச்செந்தூருக்கு ரயில் விட வேண்டும். காரைக்காலிலிருந்து சென்னை செல்லும் ரயில் எழும்பூரில் நிறுத்த வேண்டும். காரைக்காலிலிருந்து அகமதாபாத்திற்கு ரயில் விட வேண்டும். ரயில்வே துறையில் நிறைய காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. அவற்றை உடனடியாக திறப்ப வேண்டும். அப்போது பிராந்திய மொழிகளில் விண்ணப்பங்களை வெளியிட்டு அந்த பிராந்திய மக்களுக்கு உரிய வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றார். ஆரோவிலில் யாத்ரா பிலிம் அகாடமி இயக்குனர் சிம்பு தேவன், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே அமைந்துள்ள யாத்ரா கலை பண்பாட்டு மைதானத்தில் யாத்ரா பிலிம் அகாடமி குறும்பட இயக்குனர் யாத்ரா ஸ்ரீனிவாசன் நிறுவியுள்ளார். இதன் துவக்க விழா இன்று யாத்ரா கலை பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இயக்குனர் சிம்பு தேவன் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த விழாவிற்கு புதுச்சேரி பல்கலைக்கழக சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் பல்வேறு குறும்பட இயக்குநர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை யாத்ரா கலை பண்பாட்டு மைய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் வழிவிட மறுத்த பிஆர்டிசி பேருந்தின் மீது கல்வீசி தாக்கிய இறைச்சி கடை ஊழியரை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பிஆர்டிசி பேருந்து விராம்பட்டினம் புறப்பட்டு சென்றது. அப்போது பேருந்தின் பின்னால் வாலிபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இந்த வாலிபருக்கு பேருந்து வழி விடவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் பேருந்தின் முன்னால் சென்று இருசக்கர வாகனத்தை நிறுத்தி பேருந்தை வழிமறித்துள்ளார். பின்னர் பேருந்தின் ஓட்டுநரை தகாத வார்த்தைகளால் திட்டி கல்லை எடுத்து கண்ணாடியை உடைத்துள்ளார். இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். இதனையடுத்து பேருந்திலிருந்து பயணிகளை இறக்கிவிட்டு புதுவை முதலியார்பேட்டை காவல் நிலையம் சென்றனர். அங்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் பேருந்தின் மீது கல் எறிந்த வாலிபர் திண்டிவனத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பதும் முதலியார்பேட்டை பகுதியில் தங்கியிருந்து இறைச்சி கடையில் வேலை பார்ப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். திருக்காஞ்சி கிராமத்தில் இயற்கை விவசாயத்தின் நோக்கம் மற்றும் நன்மைகள் குறித்து பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை ஆத்ம பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் வெளியூர் சார்பில் இயற்கை விவசாயத்தின் நோக்கம் மற்றும் நன்மைகள் குறித்த பயிற்சி முகாம் திருக்காஞ்சி கிராமத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வெளியூர் வேளாண் அலுவலர் உமாராணி வரவேற்புரை ஆற்றினார். கூடுதல் வேளாண் இயக்குனர் மற்றும் ஆத்ம திட்ட இயக்குனர் ஜாகிர் ஹுசேன் பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். தலைமை உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் வெளியூர் வேளாண் துணை இயக்குனர் அமர் ஜோதி மற்றும் அரியூர் வேளாண் அலுவலர் சத்யன் வாழ்த்துறை வழங்கினார்கள். ஆத்ம துணை திட்ட இயக்குனர் கலைசெல்வி பயிற்சியின் நோக்க உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில்
தொழில்நுட்ப உரையாற்ற காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உளவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் மோகன் இயற்கை விவசாயத்தின் நோக்கம் மற்றும் நன்மைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்தனர். இந்நிகழ்ச்சியில் வெளியூர் திருக்காஞ்சி, ஒதியம்பட்டு மற்றும் அரியூர் உழவர் உதவியத்திற்கு உட்பட்ட சுமார் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெளியூர் உதவி வேளாண் அலுவலர் தமிழ்செல்வன் மற்றும் ஆத்ம திட்ட மேலாளர் ரமேஷ் மற்றும் வெளியூர் திருக்காஞ்சி மற்றும் ஒதியம்பட்டு உழவர் உதவியாக களப்பணியாளர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பத்தில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் பிபிசி நகர் பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் எரிந்து நாசமான குடிசை வீட்டினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தீ விபத்தினால் சேதமடைந்த வீட்டினை பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், உடைகள் மற்றும் நிதி உதவியினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் அஜித்குமார், முத்துலிங்கம், கணபதி, பரமசிவம், காத்தவராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். முதலியார்பேட்டை உழந்தை கீரப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை குழந்தை கீரப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் 2024-25 கல்வியாண்டின் ஆண்டு விழா, விளையாட்டு விழா மற்றும் முன் மழலையர் வகுப்பிற்கான பட்டமளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா இன்று பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசேகரன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக துணை இயக்குனர் சிவராம ரெட்டி, பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் தனிகாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டார். கல்வியில் சிறந்த மாணவர்களுக்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். விழாவின் இறுதியாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்களும் அலுவலக ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அரியாங்குப்பம் பிபிசி நகர் பகுதியில் நேற்று மாலை மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் குடிசை வீடு ஒன்று எரிந்து நாசமாயின. இதனை அறிந்த காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சம்பவத்தன்று நேரில் சென்று ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரண தொகையும் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியின் போது மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் அன்புமணி, சூசேராஜ் மற்றும் ஆறுமுகம், ரமேஷ், அருள் அரசன், கருணா, கலையரசன், பாலச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி வருமான வரித்துறை சார்பில் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வருமான வரித்துறை இணை ஆணையர் புதுச்சேரி சரகம் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுச்சேரி கவர்மெண்டில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. கடலூர் வருமான வரி இணை ஆணையர் அன்பழகன் விருந்தினர்களையும் பங்கேற்பாளர்களையும் வரவேற்றார். அறிமுக அமர்வை புதுச்சேரி வருவாய்த்துறை இணை ஆணையர் செல்வி ஆறுமுகம் நடத்தினார். தலைவர் ICAI மற்றும் பிற அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சம்பளம் பெறும் ஊழியர்கள் தொடர்பான வருமான வரி விதிப்பு, விலக்குகள் மற்றும் சேமிப்பு, அத்தியாயம் VIA, பழைய மற்றும் புதிய வரி விதிப்பு முறைகளின் ஒப்பீடு வகுப்பாய்வு, வருமான வரி விகிதங்கள், அபராதம் மற்றும் வழக்குகள் ஆகியவற்றை புதுச்சேரியின் CA மீனாட்சி சுந்தர் விளக்கி கூறினார். TDS விதிகளை புதுச்சேரியின் TDS வார்டின் வருமான வரி அதிகாரி செங்குட்டவன் விளக்கி கூறினார். புதுச்சேரி ஜிப்மர் துணை இயக்குனர், நிர்வாக ஜிப்மர் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள், புதுச்சேரி அரசின் DDOக்கள் மற்றும் புதுச்சேரி அரசின் வருமான வரியை கையாளும் அதிகாரிகள், புதுச்சேரி பட்டய கணக்காளர்கள் சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், புதுச்சேரி வருமான வரி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி வட்டம் 1 வருமான வரி உதவி ஆணையர் சுரேஷ் பாபு போன்றோர் நன்றி உரையாற்ற மக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.